நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான பிள்ளைகளே, ரொம்ப பயந்து 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 வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? எதை நினைச்சாலும் பயம், வாழ்க்கையை நினைச்சா பயம், தூக்கம் வரமாட்டேங்குது பாஸ்டர். ராத்திரியெல்லாம் என் எதிர்காலத்தை நினைச்சா தூக்கமே வரமாட்டேங்குது, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு ரொம்ப பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? படிப்பை குறித்த பயம், எனக்கு படிப்பே ஏற மாட்டேங்குது, நான் படித்து சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு நான் எப்படி வருவேன்னு ரொம்ப பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப திகைப்போடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் இந்த நாளில் உங்களோட பேசுகிறார். புலம்பல் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 57வது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் அணுகி பயப்படாதே என்றேன். பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே. என்ன காரியங்களை குறித்து ரொம்ப பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத. உன் எதிர்காலத்தை குறித்து நீ பயப்படாத, நான் அதை பார்த்து கொள்றேன். சரீரத்தில் சில வியாதியோடு சில பலவீனத்தோடு கூட இருக்கீங்களா? அதை நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டு பயந்து கொண்டிருக்கீங்களோ, இது எப்படி ஆகுமோ என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு, அதை குறித்து பயப்படாத. நான் உங்க கர்த்தர் உங்க அருகிலே வந்து, நீர் என்னை அணுகி என்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவர் உங்கள் அருகிலே வந்து உங்க தோள் மேல கையை போட்டு அவர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே பயப்படாத. கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குது, இந்த கேஸ் எப்படி முடியும்னு எனக்கு தெரியல, ரொம்ப பயந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே. சில விதமான வேலைகளை குறித்து சில திட்டங்களை போடுறேன், அது எப்படி ஆகுமோன்னு எனக்கு தெரியல, ரொம்ப பயத்தோடு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே. நான் உன் கூட இருக்கிற மகனே மகளே, நான் உன் கூட இருக்கிறேன். சில காரியங்கள் உங்களை பயத்தினுடைய ஆழத்துக்குள்ள கொண்டு போய் உங்க வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, நான் இன்னைக்கு உன் பயத்தெல்லாம் நீங்களாக்கி உனக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறேன். கர்த்தர் உங்க பயத்தெல்லாம் நீக்கும் பொழுது உங்க சரீரத்துக்குள்ளாக ஆரோக்கியம் வருகிறது, உங்கள் மனதிற்குள்ளே ஒரு சந்தோஷம் வருகிறது, உங்க சிந்தனைக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி உண்டாகிறது. அடுத்த காரியங்களை பற்றி யோசிக்க முடியாமல் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் உன் பக்கமாக வருகிறேன் மகனே, நான் உன் பக்கமாக வருகிறேன் மகளே, பயப்படாதே. நான் உனக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்வேன். செய்யறதுக்கு யாருமே இல்லைன்னு பயந்து கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் முன்னாடி நின்று உங்க காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்வார். உங்களுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். உங்க பண தேவைகளை குறித்து பயத்தில் இருக்கீங்க, அந்த பண தேவைகளுக்கு இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். சில நல்ல காரியம் நடக்க வேண்டும், நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும், அதற்கு பணம் தேவையாக இருக்கிறது. அதுக்கு நான் என்ன பண்ணுவது? கர்த்தர் அந்த தேவைகளுக்கு போதுமானவராக இருக்கிறார். எனக்கு அன்பான பிள்ளைகளை, சில மனிதர்கள் உங்களை பயம் காட்டி கொண்டிருக்கிறாங்களா? நான் உன்னை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் அருகில் இருக்கிறார். அவர்கள் உங்கள் மேல் கை போடாதபடிக்கு தேவனே உங்களை சுற்றிலும் வேல் எடுத்து உங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் கர்த்தர் நமக்கு தைரியத்தை கொடுக்கிற நாளாக, தேவனிடத்திலிருந்து தைரியத்தை பெற்றுக் கொள்கிற நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.